Hi everyone, welcome back to the channel. இன்னைக்கு class 10 CBSE Mathsல 5th chapter arithmetic progression one shot revision fast பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிற ஃபார்முலாஸ் பார்த்தலாம். AP அப்படின்னா அதோட நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சீரீஸ் மாதிரி இருக்கும். 2 4 6 8 2 5 2 plus 3 5 5 plus 3 8 8 plus 3 11. ஸோ இது ரெண்டுமே ஏபின்னு சொல்லலாம். சரியா? ஏன் அப்படின்னா ஒரே மாதிரி நம்பர்ஸ் ஆட் ஆகிட்டே போகும். சரியா? ஸோ 2 + 2 4 4 + 2 6 6 + 2 8. இங்கே பாருங்கள் அதே மாதிரி 2 + 3 5 5 + 3 8 8 + 3 11 அது மாதிரி போயிட்டே இருக்கும். சரியா? இதெல்லாம் தான் ஏபி. சரியா? இப்போ ஏபி அப்படின்றதோட ஜென்ரல் ஃபார்மேட் எப்படி இருக்கணும்னு பாரு. ஏ இருக்கணும், கமா ஏ + டி இருக்கணும், கமா ஏ + 2d ஏ + 3d டாட் 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 போயிட்டே இருக்கும். சரியா? இதுதான் ஃபஸ்ட்டு டேர்ம். A1 A2 A3 A4 அதே மாதிரி போயிட்டே இருக்கும். சரியா? அப்போ ஏனா அது டினா அதுன்னு பார்க்கணும். ஏனா ஃபஸ்ட்டு டேர்ம் அப்போ டினா காமன் டிஃப்ரென்ஸ். சரியா? காமன் டிஃப்ரென்ஸ் ஆச்சா? காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா டியோட ஃபார்முலா A2 - A1 அப்படி இல்லைன்னா A3 - A2. சரியா? A2 - A1 என்ன பண்ணா பாரு, முன்னாடி இருக்கிறது மைனஸ் பின்னாடி 5 - 2 3 அது மாதிரி பண்ணுறது டி வந்துடும். ஓகேவா? டி சேமாக இருந்தால் தான் அது ஏபிஏ. ஓகேவா? இது தெரியணும். நெக்ஸ்ட்டு nth டேர்ம். சரி, நான் சிம்பிளான டேர்ம் எடுத்துக்கிறேன். 3 6 9 12. நெக்ஸ்ட் டேர்ம்னா வரும் 15 வரும். சரியா? இது ஃபஸ்ட்டு டேர்மு, செகண்ட் டேர்மு, தேர்ட் டேர்மு, ஃபோர்த் டேர்மு, ஃபிஃப்த் டேர்ம். இது ஒரு ஏபி தான். சரியா? ஏ வந்து 3, டி வந்து 3. இப்போ எனக்கு சிக்ஸ்த்து டேர்ம் வேணும். சிக்ஸ்த்து டேர்ம்னா வரும் ஆக்சுவலாக 15 இருக்குது. இது நம்ம போட்டாலே சொல்லிடலாம் 18 வரணும். சரியா? இது ஃபார்முலா அப்படி போடலாம். ஏஎன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா A + n - 1d. சரியா? வருதான்னு பார்க்கலாம். A6 வேணும் எனக்கு. A6னா ஏ வந்து 3 3 + n - 1 6 - 1 d வந்து 3 தான். 3 + 5 × 3 15 15 + 3 18. சரியா? வந்துச்சா? ஸோ அவ்வளோதான் லாஜிக். ஸோ இது நெக்ஸ்ட் டேர்ம்ன்றதால நான் அப்படியே சொல்லிட்டேன். நிறைய பெரிய டேர்ம் 100th டேர்ம் 200th டேர்ம் அப்படின்னு கேட்டாலுமே ஈஸியாக நீ கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். சரியா? ஸோ அப்போ ஏஎன் ஃபார்முலா தெரியணும். அப்புறம் இது ஏஎன் ஓகேவா? நெக்ஸ்ட்டு எஸ்என் அப்படின்னா சம் ஆஃப் த டேர்ம்ஸு. எஸ்என்னா n/2 × 2a + n - 1d. இது தெரிஞ்சாலே இந்த சாப்டர் முடிச்சிடலாம். எஸ்எனுக்குன்னு ஒரு ஃபார்முலாவும் இருக்குது. n/2 × a + l. அப்போ எஸ்என் அப்படின்னும் போது n/2 a + l. இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் வெரிஃபையும் பண்ணி காட்டுற பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 5 டேர்ம்ஸை நம்ம ஆட் பண்ணிடலாம். நாம்ளே ஆட் பண்ணலாம். 3 + 6 9 9 2s are 18 18 12 15 ஆட் பண்ணால் 10 15 1 45. ஸோ 1 2 3 4 இந்த 5 டேர்ம்ஸ் ஆட் பண்ணால் 45 வருதா? ஸோ ஃபஸ்ட்டு 5 S5 வந்து 45 நம்ம ஆட் பண்ணியே போட்டோம். இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். Sn = 5/2 S5 5/2ன்றதால 2a 2 × 3 + n - 1 n - 1 அது எவ்வளோ? 5 - 1 டியும் வந்து 3. அப்போ போட்டோன்னா 5/2 6 + 5 - 1 4 4 3s are 12 12 + 6 18 5/2 × 18 2 1s are 2 9s are 5 9s are 45. ஆட் பண்ணது கரெக்டாக வந்துச்சா? ஓகேவா? 5 வந்து நான் n S5 அஞ்சாவது டேர்ம் தானே, நான் 5 டேர்ம் ஆட் பண்ணியிருக்கேன். 1 2 3 4 5 S5ன்றதால இங்கே என்ன நம்பர் இருக்கோ அது இங்கே போட்டுக்கணும். சரியா? இதே ஃபார்முலா இந்த ஃபார்முலாலே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சிச்சு. இது ஃபஸ்ட்டு டேர்மு, இது லாஸ்ட் டேர்ம். அப்போ இந்த ஃபார்முலா S5 = 5/2 ஏ வந்து நான் அது 3 லாஸ்ட் டேர்ம் வந்து 15. ஸோ 5/2 × 15 + 3 வந்து எவ்வளோ? 18 18 2 9s are 45 கரெக்டாக வருது பாரு. அவ்வளோதான். சரியா? ஏபிஏ இருக்கிறதுல ஈஸியான சாப்டர்னா ஏபி தான். இதில் பெரிய விஷயம் கிடையாது. இந்த ஒரு 3 ஃபார்முலாவில் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா போதும். மற்ற ஃபார்முலாஸ் கூட அவசியம் இல்லை, நம்மளே அதை போட்டுக்கலாம், டிரைவ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஏபினா ஏபி அப்படின்றது ஏ
கமா ஏ ப்ளஸ் டி அது மாதிரி போய்ட்டுருக்கோம், அது தெரியணும். காமன் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா தெரியணும். காமன் டிஃப்ரென்ஸ்னால் டி இஸ் ஈக்குவல் டு A2 மைனஸ் A1 தெரியணும். நெக்ஸ்ட் வந்து ஏஎன்னு எஸ்என்னு இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் போதும். சரியா, சம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த காமன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஏபி. ஃபைண்ட் த காமன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஏபி. காமன் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு A2 மைனஸ் A1, அப்படி இல்லைனா A3 மைனஸ் A2 ரெண்டுத்துமே போட்டு வெரிஃபை பண்ணிடலாம். A1 வந்து 1 பை பி, A2 வந்து 1 மைனஸ் பி பை பி, A3 வந்து 1 மைனஸ் 2p பை பி. அப்போ டி வந்து A2 மைனஸ் A1னா 1 மைனஸ் பி பை பி மைனஸ் 1 பை பி. பேஸ் சேமாக தான் இருக்குது, அப்படியே போட்டுக்கலாம். 1 மைனஸ் பி மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் பி பை பி, மைனஸ் பி பை பினா மைனஸ் 1 தான் வருது. சரியா, ஸோ அப்போ A3 மைனஸ் A2 வெரிஃபை பண்ணுறான், அதுவும் சேம் ஆகுதான்ட்டு. 1 மைனஸ் 2p பை பி மைனஸ் 1 மைனஸ் பி பை பி. இப்போ இந்த பேஸ் வந்து பின்னே வச்சுப்பேன். 1 மைனஸ் 2p, இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணினா மைனஸ் 1 ப்ளஸ் பின்னு வரும். சரியா, ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். அப்போ மைனஸ் 2p ப்ளஸ் பி வந்து மைனஸ் பி பை பி, ஸோ மைனஸ் 1 தான் வருது. சரியா, ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் வந்து -1 போட்டிங்கன்னா கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த 9th டேர்ம் ஃப்ரம் த எண்டு. சரியா, ஃப்ரம் த எண்டு கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். சரியா, ஸோ ஃப்ரம் த எண்டுனா லாஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு வரணும்னு அர்த்தம். சரியா, ஆஃப் த ஏபி. அப்போ என்ன பண்ணுங்க, ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தேன்னா ஏ வந்து 5, டி வந்து நான் வரும்னு பாருங்கள் 9 மைனஸ் 5 4. ஸ்ட்ரெயிட் ஆர்டருக்கு நான் ரிவர்ஸ் ஆர்டர் தான் ஃப்ரம் த எண்டு. ரிவர்ஸ் ஆர்டருக்கு ஏ வந்து நான் 185 எடுத்துப்பேன். டி வந்து என்ன பண்ணேன்னா இதோட ஆப்போசிட் சைன் எடுத்துக்கணும், -4 எடுத்துப்பேன். ஏன் அப்படின்னா 185 ஃபர்ஸ்ட் நம்பராக எடுத்துப்பேன். நெக்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும், -4 பண்ணினா 181 இருக்கும். இது மாதிரி 9வது டேர்ம் எத்தனைன்னு கேட்குறாங்க. சரியா, அப்போ n வந்து 9ன்னு போட்டுங்க. சரியா, ஸோ அப்போ 9th டேர்ம் கேட்டிருக்காங்க ரிவர்ஸ் ஆர்டரில், அதனால் டி வந்து மைனஸில் எடுத்துக்கோ. இப்படி போச்சுன்னா 18 இது 9 மைனஸ் 5 4, ஆனால் ரிவர்ஸ் ஆர்டர்னும் போது 181. அப்போ அதுக்கு முன்னாடி நம்பர் என்ன வந்திருக்கும்னா 181 வந்திருக்கும். அப்போ தான் 181 + 4 185 வந்திருக்கும். சரியா, ஓகே. இப்போ இதில் என்ன பண்ணோம், ஏஎன் அப்படின்னா என்ன ஃபார்முலா, ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 டி. சரியா, அப்போ A9 வேணும். A9 என்னும் போது ஏ வந்து 185 எடுத்துப்பேன். 9 மைனஸ் 1 டி வந்து என்ன எடுத்துக்கணும், -4 தான் எடுத்துக்கணும். அப்போ 185 9 மைனஸ் 1 9 மைனஸ் 1 8 இன்ட்டு -4 185 மைனஸ் 32 185 மைனஸ் 32 பண்ணினா 3 5 153. சரியா, ஆன்சர் வந்து 153. ஓகேவா, புரிஞ்ச பாருங்க. ரிவர்ஸ் ஆர்டர்னா நீ சிம்பிளாக என்ன பண்ணு, லாஸ்ட் டேர்மை ஏன்னு எடுத்துக்கோ. இங்கே என்ன காமன் டிஃப்ரென்ஸ் வருதோ அதோட நெகட்டிவ் சைன் எடுத்துக்கோ. லாஜிக் அவ்வளோதான். சரியா, போட்டு எத்தனாவது டேர்ம் கேட்குறாங்களோ அதை போட்டுக்கணும். ஸ்ட்ரெயிட் டேர்ம்னா காமன் டிஃப்ரென்ஸ் டி அப்படியே எடுத்துப்பேன். ரிவர்ஸ் டேர்ம்ன்றதால டியோட வேல்யூ நெகட்டிவில் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வெதர் -150 இஸ் த டேர்ம் ஆஃப் ஏபி. -150 வந்து டேர்ம் ஆஃப் ஏபின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணோம், ஏஎன் வேல்யூவை -150 எடுத்துக்கணும். சப்ஸ்டியூட் பண்ணி என் வேல்யூ கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். என் வேல்யூ கரெக்டாக வருதா, ரவுண்ட் நம்பராக வருதான்னு பார்க்கணும். சரியா, செக் என் வந்து கரெக்டாக 1 2 3 4 5 இல்லை 20 அது மாதிரி வந்துச்சுன்னா ஓகே. வரல அப்படின்னா அது வந்து நாட் ஏ டேர்ம் ஆஃப் ஏபி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஏபியில் ஏ வந்து 17, டி வந்து என்ன பண்ணோம் பாரு, A2 மைனஸ் A1 12 மைனஸ் 17 போது -5, டியோட வேல்யூ வந்து -5. அப்போ ஏஎன் அப்படின்னும் போது ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 டி. சரியா, அப்போ ஏஎன் வந்து -150 எடுத்துக்கிறேன். ஏ வந்து 17, n தெரியாது, n -1, டி வந்து -5. ஸோ அப்போ உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். -150 ஈக்குவல் டு 17 -5 இன்ட்டு n -5n மைனஸ் ஆஃப் மைனஸ் +5. சரியா, ஸோ அப்போ 17 + 5 வந்து 17 + 5 5 12 22.
ஓகேவா 22 -150 இது ரெண்டுமே ப்ளஸ் தான் சரியா. அப்போ என்ன இருக்கும் 17 + 5 வந்து 22 வந்துடும். 22 - 5 என்னன்னு வந்திருக்கும். -150 - 22 = -5n. 150 ஆட் பண்ணும்போது 0 7 1 2 172 -5n = -172. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணினா n = 172/5. 5 டேபிள்ஸில் 172 வராது. அப்போ வந்து -150 இஸ் நாட் a term of AP. சரியா புரிஞ்சா. சப்போஸ் இங்கே 170 வருதுன்னா பாசிபிள் n வந்து பாசிபிளாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே 172 வந்ததால் இட் இஸ் நாட் பாசிபிள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி 2-digit numbers are divisible by 6? ஈஸியான கொஸ்டின். 2-digit நம்பர்னா 10ல் இருந்து 99 வரைக்கும். divisible by 6 டேபிள்ஸ். 6 1s are 6, 6 2s are 12, 6 3s are 18. How many digits n கண்டுபிடிக்கணும். 99 divided by 6 பண்ணுங்க. 6 1s are 6, remaining 3 9 அப்போனா வரும் 6 6 are 36, remaining 3 வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அந்த 3 மைனஸ் பண்ணுறேன். 99லேருந்து 3 போச்சுன்னா 99 - 3 போச்சுன்னா 96 வந்து கரெக்டாக டிவைட் ஆகும் பாருங்கள். 6 1s are 6, 3 6 6 6 அப்போ 6 × 16 டைம்ஸ் வந்து 96 கரெக்டாக. ஸோ அப்போ 96 வரைக்கும் லாஸ்ட் நம்பர் வரும். 96 வரைக்கும் வருதா. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம சொல்லிடலாம். 6 1 15 ஆன்சர் வரும். இதுக்கு 15 தான் வரப்போகுது. எப்படின்னு கேல்குலேட் பண்ணலாம் பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு இது மாதிரி மாற்றிக்கணும். ஏபியாக மாற்றிக்கணும். 12 18 96. நான் எப்படி 16 சொல்லிட்டேன்னா 6 1s are 6, 6 16s are வரைக்கும் வரும். ஆனால் ஃபஸ்ட்டு வராது. 2-digit நம்பரு 6 வராது. 6 1s are 6 வராது. அப்போ அதனால் 12லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 15 வரப்போகுது. இதில் என்ன பண்ணணும், ஏ வந்து 12ன்னு எடுத்துப்பேன், டி வந்து என்ன எடுப்பேன் 6ன்னு எடுப்பேன், ஏஎன் வந்து 96ன்னு எடுத்துப்பேன். சரி, ஏஎன் = a + n - 1d. அப்போ ஏஎன் வந்து 96, ஏ வந்து 12, n - 1d வந்து 6. 96 = 12 + 6n - 6. 12 - 6 6. 96 = 6 + 6n. 96 - 6 = 6n. 96 - 6 வந்து 90. 90 = 6n. 90/6 = n. 90/6 n. 6 1s are 6, remaining 3, 6 5s are 15. n = 15 ஃபஸ்ட்டே சொன்னானா. ஸோ ஸ்டெப்போட நம்ம போட்டணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின், which term of AP is first negative? சரியா, இது மாதிரி கேட்டாங்கன்னா நான் பண்ணேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ வந்து 121 எடுத்துங்க. ஏ வந்து 121. டி வந்து என்ன வருது பாருங்கள். 121 117 7 4 வருது. -4 வரும். சரி, டி வந்து -4. இப்போ விச் டேர்ம் இஸ் நெகட்டிவ்? டி வந்து கம்மியாகினே போகுது. அப்போ நெகட்டிவ் எதில் வரும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ என்ன பண்ண, ஃபஸ்ட்டு ஏஎன்னோட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கோ. சரியா, ஏஎன்னோட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கோ. 0 எடுத்தீங்கன்னா என்ன வருது பாருங்கள். அப்போ ஏஎன் = a + n - 1d. ஏ வந்து 121 எடுத்துக்கிறேன். ஏ வந்து ஏஎன் தெரியாது. ஏஎன் தான் 0. சரியா, ஏஎன் தான் 0ன்னு எடுத்துக்கணும். சரியா, ஏன்னா a + n - 1d. ஏஎன் 0ன்னு எடுத்துப்பேன். ஏ வேல்யூ 121 எடுத்துப்போம். n - 1 n தெரியாது. n - 1 டியோட வேல்யூ -4. ஸோ அப்போ இந்த 121 இந்த சைடு வரும்போது -121 = -4n -4ன்னு வந்துடும். ஸோ அப்போ -121 - 4 = -4n. -125 divided by -4 = n. ஸோ 125 divided by 4 பண்ணனா 4 3s are 12, remaining 0 ஆகிடுமா. 0 5 4 1s are 4, remaining 1. பாயிண்ட் வச்சு 0 போட்டோன்னா 4 2s are 8.
4 2 சார் 31 அது மாதிரி போயிட்டுருக்கா 31.2. இங்கே ரிமைண்டர் எவ்வளோ வருது 125 432 சார் என்ன வருது பாரு 4 இன்ட்டு 32 இன்ட்டு 4 பண்ணனா 4 128 போயிடுது. அப்போ 31 இன்ட்டு 4 பண்ணாதான் 4 4 3 சார் 12 ரிமைனிங் ஒன்னா. அப்போ 31.2 டேர்ம் வந்து என்னவா இருக்கும் 0வா இருக்கும். இப்போ 32 டேர்ம் எடுத்துப்பாரு 32 டேர்ம் எடுத்து போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வருதுன்னு செக் பண்ணு 32 டேர்மாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு 31.25 வந்து 0வாக இருக்குது. 30 டேர்ம்னாவாக இருக்கும் பாசிட்டிவாக தான் இருக்கும் சரியா 31.2 வரைக்கும் 0வாக தான் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் டேர்ம் தான் நெகட்டிவாக இருக்கும் சரியா. அப்போ கண்ண முடின்னு n இஸ் ஈக்குவல் டு 32 டேர்ம் அப்படின்னு போட்டோன்னா நெகட்டிவாக வந்துடும் சரியா. ஓகேவா. நீ டவுட்டாக இதை எப்படி வெரிஃபை பண்ணலான்னாலும் வெரிஃபையும் பண்ணி பார்த்துக்கோ. ஸோ 32 டேர்ம்னா வருதுன்னு பாரு 31 டேர்ம் கண்டுபிடி 32 டேர்ம் கண்டுபிடி. A31 கண்டுபிடிச்சேன்னு நினச்சிக்கோ 31னா A31 தெரியாது A31 அப்படின்னும் போது A ப்ளஸ் n மைனஸ் 1னா 30Dன்னு வரும். A வேல்யூ 121 ப்ளஸ் 30 இன்ட்டு D 30 இன்ட்டு மைனஸ் 4 பண்ணினா 12 120 மைனஸ் 120ன்னு வரும் 1ன்னு வந்துடும் கரெக்டாக. இது பாசிட்டிவ் டேர்ம். ஆனால் 32 போட்டேன்னு நினச்சிக்கோ A வந்து 121 ப்ளஸ் A 31Dன்னு வரும் சரியா 31 இன்ட்டு D. அப்போ 121 ப்ளஸ் 31 இன்ட்டு மைனஸ் 4 31 இன்ட்டு மைனஸ் 4 பண்ணினா 4 1 சார் 4 4 3 சார் 12 124 121 மைனஸ் 124 மைனஸ் 3ன்னு வருது புரிஞ்சா. ஃபஸ்ட்டு நெகட்டிவ் டேர்மோட வேல்யூ -3 அது எத்தனாவது டேர்ம்னா 32 டேர்ம் ஓகேவா. ஸோ வெரிஃபையும் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் மிடில் டேர்ம். மிடில் டேர்ம் எல்லா மாடலுமே ஒரு வருஷம் வந்துச்சு பாரு சரி. இதை மட்டும் தெளிவாக பார்த்தீங்கனாலே போதும். மிடில் டேர்ம் ஆஃப் ஏபி மிடில் டேர்ம் அப்படின்னும் போது அது கண்டுபிடிக்கணுமா. A வந்து 6 D வந்து 13 மைனஸ் 6 7 சரியா. லாஸ்ட் டேர்ம் வந்து எல்லோட வேல்யூவும் 216. இப்போ மிடில் டேர்ம் வேணும் நம்மளுக்கு. அப்போ ஃபஸ்ட்டு AN வந்து 216 எடுத்துக்கோ அது n வேல்யூ கண்டுபிடி. அப்போ AN இஸ் ஈக்குவல் டு A ப்ளஸ் n மைனஸ் 1D. அப்போ 216 ஈக்குவல் டு A வந்து 6 ப்ளஸ் n மைனஸ் 1னா n வந்து தெரியாது அதான் கண்டுபிடிக்கணும் n மைனஸ் 1 D வந்து 7. அப்போ 216 ஈக்குவல் டு 6 ப்ளஸ் 7n மைனஸ் 7 6 மைனஸ் 7 மைனஸ் 1 சரியா. ஸோ 216 ஈக்குவல் டு 7n மைனஸ் 1 அது இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 1 ஆகிடும் 17 போட்டுறேன் ஸ்ட்ரெயிட்டாக டிவைடட் பை 7 ஈக்குவல் டு n 7 1 சார் 7 3 சார் 21 7 1 சார் n வந்து 31னா மிடில் டேர்ம்னாவா இருக்கும். இப்போ மிடில் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கும் அதோட லாஜிக் எப்பவுமே பேஸில் ஸ்ட்ராங்காக இருங்க. 3 டேர்ம் இருக்குன்னு நினச்சோ 2 4 6. இப்போ இது மிடில் டேர்ம் வந்து என்ன பண்ணோன்னா சென்டர் 2 அதை என்ன பண்ணோம் 3 டிவைடட் பை 2 பண்ணினா 2 1 சார் 2 ரிமைனிங் 1. அப்போ மிடில் டேர்ம் அப்படின்னும் போது இதோட சென்டரில் வர்றது தான் மிடில் டேர்ம். இங்கே என்ன வந்துச்சு 1 வந்துச்சா 1 ப்ளஸ் 1 2 போட்டுப்பேன். இப்போ சப்போஸ் 5 டேர்ம் இருக்குது 2 4 6 8 10 இதில் மிடில் டேர்ம்னா என்ன சொல்லுவேன் தேர்ட் டேர்ம் சொல்லுவேன். அதை எப்படி கண்டுபிடிக்கணும் பாரு. இப்போ 5 டிவைடட் பை 2 பண்ணுங்கள் 5 டிவைடட் பை 2 பண்ணினா 2 2 சார் 4 ரிமைனிங் 1 வருதா. அப்போ இங்கே 2ன்னு வருதா 2 ப்ளஸ் 1 போட்டிங்கன்னா தேர்ட் தான் மிடில் டேர்ம் சரியா. ஆட் நம்பராக இருக்கும் போது இப்போ 7 வந்துச்சுன்னா மிடில் டேர்ம்னா வரும் மிடில் டேர்ம் 7 டேர்ம்ஸ் போட்டுக்கோ 2 4 6 8 10 12 14 1 2 3 4 5 6 7 மிடில் டேர்ம் வந்து ஃபோர்த்து டேர்ம் வருமா 1 2 3 இந்த சைடும் 1 2 3 ஃபோர்த்து டேர்ம் வரும். அதை எப்படி பண்ணு 7 டிவைடட் பை 2 பண்ணினா 2 3 ஆர் 6 சரியா ப்ளஸ் 1. அப்போ இங்கே என்ன நம்பர் இருக்கோ 31 இருக்கா 31 டிவைடட் பை 2 பண்ணும் 31 டிவைடட் பை 2 பண்ணினா 2 15 சார் 30. அப்போ 15 ப்ளஸ் 1 16th டேர்ம் தான் அது மிடில் டேர்ம் சரியா. 16th டேர்ம் தான் மிடில் டேர்ம். ஆட் நம்பராக இருக்கும்போது டிவைடட் பை 2 பண்ணுவேன் 2
+1 அதான் வந்து மிடில் டேர்ம். தெரியலனா இது மாதிரி போட்டு கூட பார்த்துக்கோ. சரியா? ஸோ A16 கண்டுபிடிக்கணும். இதுவே ஈவனாக இருந்துச்சுன்னா, ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா 2 3 சரி 1 2 3 4 இதுவுமே ஏபி தான். அப்போ இந்த ரெண்டு நம்பருமே கனெக்ட் பண்ணிக்கணும். இதுதான் மிடில் நம்பர். சரியா? மிடில் நம்பர்னா A2வும் வரும், A3யுமே மிடில் டேர்மாக வந்துடும். சரியா? ஓகேவா? மிடில் நம்பர்னா இப்படி. சரி, இப்போ இதில் A16 கண்டுபிடிக்கணும். A16 ஈக்குவல் டு A + n - 1D. அப்போ A16 வந்து A வேல்யூ வந்து எவ்வளோ 6 ப்ளஸ் n வந்து 16 16 - 1 15 15 இன்ட்டு D வேல்யூ வந்து 7 15 இன்ட்டு 7 பண்ணுங்க பார்க்கலாம். 7 5 are 35 7 1 are 7 + 3 10 105. சரியா? 105 6 + 105 பண்ணும்போது 1 1 3 1 வந்துடும் 111. புரிஞ்சா? ஓகே, மிடில் டேர்ம்னா என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு லாஸ்ட் டேர்ம் எத்தனை அதுன்னு கண்டுபிடி, அதை டிவைடட் பை 2 பண்ணி +1. சரியா? 7 5 are 35 7 1 are 7 + 3 10 + 6 11 111. கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆஃப் த ஏபி வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஷுட் பி டேக்கன் ஸோ தட் த சம் இஸ் 0. எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது சம் வந்து 0 வரணுமா? சரியா? ஹவு மெனி டேர்ம்ஸ் n கண்டுபிடிக்கணும். n கண்டுபிடிக்கணும். அப்போ n கொஸ்டின் மார்க்கு. ஃபஸ்ட் டேர்ம் வந்து a வந்து 27, d வந்து 24 - 27. 27லேருந்து 24 போச்சுன்னா 3 -3 வந்துடும். சரியா? SNோட வேல்யூ வந்து 0 வரணும். ஓகேவா? SN வேல்யூ 0 வரணும். அப்போ n எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக SN ஃபார்முலா. SN is equal to n/2 into 2a plus n minus 1d. சரியா? இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவாங்க. SN வந்து 0, n தெரியாது, n/2 2a அப்படின்னும் போது 2 into 27 2 into 27 plus n minus 1. n தான் தெரியாது, n minus 1, d வந்து -3. சரியா? இப்போ தெரிஞ்ச வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வாங்க, ஈஸியாக முடிச்சிடலாம் பாருங்க. n/2 into 27 into 2 பண்ணும்போது 2 7s are 14 2 1 2 2s are 4 5 54 plus இங்கே மைனஸ் தானே இருக்கு, -3n minus of minus plus 3 ஆகிடும், ஈக்குவல் டு 0 வந்துடும். சரியா? ஸோ இந்த 2 இந்த சைட் போச்சுனாலும் 0. n வந்து நான் வருது பாரு, 54 plus 3 வந்து 57 57 minus 3n. சரியா? அப்போ இதுவுமே உள்ள மல்டிபிள் பண்ணிவிடு. 0 57n 57n இல்லைனா இந்த எண்ணுமே என்ன பண்ணிக்கோ, கீழே எடுத்துகிட்டு வந்துரு. இந்த எண்ணை அந்த சைட் போச்சுன்னா 0/n 0 ஆகிடும். 57 minus 3n இதுதான் ஆன்சரு. இப்போ இது 0 ஈக்குவல் டு 57 minus 3n. இந்த 3n இந்த சைடு வரும்போது 3n is equal to 57. n equal to 57/3. 3 1s are 3, remaining 2 3 9s are 27. அப்போ சம் ஆஃப் 19 டேர்ம்ஸ் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா ஆன்சர் வந்து 0ன்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 25 டேர்ம் ஆஃப் ஏபி. S25 கேட்டிருக்காங்க. S25 கேட்டிருக்காங்களா? whose nth term is given by. அப்போ nth டேர்ம் an வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஏபியை ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணோம். n ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தனா என்ன வரும் பாரு. n ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன வரும், a வந்து 2 - 3ன்னு வரும், a வந்து -1ன்னு வந்துடும். கரெக்டாக? 1ன்னு கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு ஏக்கு 2 கொடுப்பேன். n2 கொடுத்தனா a2னா வரும் 2 - 3 × 2ன்னு வரும். 2 - 6 2 - 6 வந்து -4. a3னா வரும், a3 வந்து 2 - 3 × 3 வரும். அப்போ 3 - 9 3 - 9 வந்து -6 -6 2 தானே இங்கே 2 2 - 9 வந்து 7 -7 சரியா? ஸோ கால்குலேஷன் கரெக்டாக போடு. அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் கரெக்டாக வருது பாரு. -4 மைனஸ் ஆஃப் -1. இப்போ -4 + 1 d வந்து -3. சரியா? a வந்து -1 d வந்து -3. இதை பண்ணாலும் -7 minus of minus +4 -7 +4 போது -3. சரியா? a1 அப்போ இந்த ஏபி ஃபார்மெட்டும் எழுதிடு. இப்போ இதேமாரி 25th டேர்ம் தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக போட்டலாம். A25 கண்டுபிடிச்சிரு. A25 போது 2 - 3 × 25 25 3s are 75 வரும். சரியா? 25 × 3
15 75 2 minus 75 2 minus 75 minus 73 சரி அப்போ ஏபியோட ஃபார்மட் எழுதுகிறேன் ஏபினா வந்திருக்கு -1 கமா -4 கமா -7 டாட் 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 அப் டு -73 ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சிச்சுன்னா எஸ்என் ஃபார்முலா இதை யூஸ் பண்ணிக்க எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல் போட்டோன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் S25 ஈக்குவல் டு 25/2 இன்ட்டு ஏ வந்து -1 ஏ வந்து -1 எல் வந்து -73 சரியா அப்போனா வரும் பாரு -73 -71 வந்து -74 இப்போ 25/2 இன்ட்டு -74 2 3s are 6 1 2 7s are 14 அப்போ -25 இன்ட்டு 37 பண்ணுவேன் 7 5s are 35 7 2s are 14 14 plus 3 17 3 5s are 15 1 3 2s are 6 plus 1 7 5 12 1 7 8 9 -925 சரியா -925 next question the first term a வந்து a first term and last term of AP are given a வந்து 8 l வந்து 65 அப்புறமா இந்த sum of all the term sn கொடுத்துட்டாங்க sn வந்து 730 find the common difference d value question mark நான் பண்ணலாம் பாருங்க அப்போ இது எல்லாமே இந்த ஃபார்முலால கனெக்ட் ஆகுது sn is equal to n/2 into a plus l இந்த ஃபார்முலால கனெக்ட் ஆகுதா sn 730 n வந்து தெரியாது n தான் வேணும் n வேணுமா ஓகே ஸோ அப்போ என்ன பண்ணலாம் n/2 a வந்து எவ்வளோ இருக்குது 8 லாஸ்ட் டைம் வந்து 65 + 8 எவ்வளோ வரும் 13 73 730 ஈக்குவல் டு n இந்த 2 நான் இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன் இன்ட்டு 73 சரியா அப்போ n is equal to 2 into 730 divided by 73 10 சார் n வந்து 20 டேர்ம்ஸ் இருக்குது n வந்து 20 டேர்ம்ஸ் இருக்குது ஆனால் இவங்க கேட்டது வந்து காமன் டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் ஸோ இப்போ 20th டேர்ம் A20 தான் எவ்வளோவா இருக்கும் லாஸ்ட் டேர்மாக இருக்கும் சரியா 65 இருக்கும் புரிஞ்சா A20 தான் 65 இருக்கும் இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா n அந்த காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடறான் an is equal to a plus n minus 1d an வந்து 65 a வந்து தெரியும் எவ்வளோ 8 ப்ளஸ் n தெரியும் எவ்வளோ 20 minus 1 d தான் தெரியாது கண்டுபிடிச்சலாம் அப்போ 65 ஈக்குவல் டு 8 ப்ளஸ் 19d 20 minus 1 19d அப்போ 65 minus 8 65ல் 8 போச்சுன்னா எவ்வளோ வரும் 5 1 17 57 equal to 19d d is equal to 57/19 57/19 19 3s are வந்துடும் நினைக்கிறேன் 3 9s are 27 3 1s are 3 plus 2 5 57 d ஓட வேல்யூ 3 சரியா d ஓட வேல்யூ 3 ஓகே புரிஞ்சுச்சா எப்படி பண்ணணுன்ட்டு இதுவுமே நல்ல கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டிங்கனாலே எந்த கொஸ்டின் வேணாலும் உங்களால் போட முடியும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு a man receives rupees 60 for the first week அப்போ a வந்து 60 and rupees 3 more for each week than the preceding weeks அப்போ next week எவ்வளோ 63 அதுக்கப்புறம் 63 plus 3 66 அப்படியே போயிட்டே இருக்கும் how much he earned in the 20th week எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாரு அப்போ A20 கேட்குறாங்க புரிஞ்சா ஒரு ஃபஸ்ட்டு வாரம் 60 ரூபாய் வாங்கலாம் நெக்ஸ்ட் மூணு ரூபாய் ஏறிட்டே போகிறது அப்போ A20 எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க அப்போ an is equal to a plus n minus 1d அப்போ an வந்து தான் தேவை a வந்து 60 காமன் டிஃப்ரென்ஸ் d வந்து அப்போ a plus n minus 1d n வந்து எவ்வளோ 20 minus 1 into d வந்து 3 அப்போ 60 plus 20 minus 1 19 into 3 புரிஞ்சா ஸோ அப்போ 19 into 3 3 9s are 27 57 60 plus 57 60 plus 57 7 11 117 சரியா அப்போ அவன் 20th வீக் எவ்வளோ வாங்கியிருப்பான்னு பாருங்கள் 117 சரியா நெக்ஸ்ட் கொஸ்டினா the angle of triangles are in AP
the angles of triangle are in AP. அப்போ எப்படி எடுத்தால் ஈஸியாக இருக்குன்னா, ஸோ the angle of triangles are in AP. ஸோ angle of triangle are in AP அப்படின்னும் போது நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா A minus D, A plus D. சரியா, இது மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து ஏபியை நான் கன்சிடர் பண்ணுறேன். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது சம் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரி வரப்போகுது. A மைனஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரப்போகுது. சரியா, ஸோ இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் ப்ளஸ் டி மைனஸ் டி போயிடும். 3a ஈக்குவல் டு 180 வரப்போகுது. ஏவோட வேல்யூ 180/3 வந்து 60. சரியா, ஏ வந்து 60. அப்போ மிடில் டேர்ம் 60. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் லாஸ்ட் டேர்ம் நாவாக இருக்கும்னு தெரில, அதுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த லீஸ்ட்னா இது லீஸ்ட் பீயிங் ஆஃப் ஆஃப் த கிரேட்டஸ்ட். லீஸ்ட் வந்து ஆஃப் ஆஃப் த கிரேட்டஸ்ட் வந்து ஏ ப்ளஸ் டி. சரியா, இதுதான் ஈக்குவேஷன். லீஸ்ட் பீயிங் ஆஃப் ஆஃப் த கிரேட்டஸ்ட். அப்போ இந்த 2 இந்த செட் எடுத்துகிட்டு வந்து 2 × a மைனஸ் டி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் டி. அப்போ இதை உள்ள மல்டிபிள் பண்ணு. 2a மைனஸ் 2d ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் டியா. 2a இந்த ஏ இந்த சைடு வரும்போது மைனஸ் ஏ 2d ப்ளஸ் டி. அப்போ என்ன வரும்? 2a மைனஸ் ஏ வந்து ஏ ஈக்குவல் டு 3dன்னு வருது. டி தான் நம்மளுக்கு தேவை. டி இஸ் ஈக்குவல் டு a/3. ஏ 60/3 ஈக்குவல் டு டி 20. அப்போ டி வந்து 20. அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து நான் வரப்போகுது ஏ வந்து 60 மைனஸ் 20 எவ்வளோ? 40. நெக்ஸ்ட் இது வந்து 16 தெரியும், அது வந்து நான் அது 60 ப்ளஸ் 20 80. புரிஞ்சா? ஸோ 3 டேர்ம் கரெக்டாக வந்துச்சு பாரு. 3த்தையும் ஆட் பண்ணால் 180 வரும். ஃபஸ்ட்டு வந்து ஆஃப் ஆஃப் த லாஸ்ட் டேர்ம் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான், இது கரெக்டு தான், எல்லாமே வந்துச்சு. ஏ வந்து 40 20 ஆட் ஆகிட்டு போகுது. அதேமாதிரி ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் வந்து பாதியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபோர்த் டேர்ம் ஆஃப் ஏபி இஸ் 0. ஃபோர்த் டேர்ம்னா என்னது? A4 வந்து 0ன்னு சொல்லிட்டாங்க. ப்ரூவ் தட் 25th term of AP. அப்போ A25 is not equal to 3 times the 11th term of AP. 11th termனா அது A11. அப்போ இதை ஏஎன் ஃபார்முலா, ஏஎன்னா A plus n minus 1d. ஸோ A4ஓட ஃபார்முலானா வரும். A4னா A plus n minus 1னா 4 minus 1 3d. A plus 3d இதோட வேல்யூ வந்து 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துப்போம். இப்போ A25 எப்படி எழுதலாம்னா A plus n minus 1னா 24d. A plus 24d is equal to 11th term தானே. 3 times of A11னா A plus n minus 1னா 11னா 10ன்னு வரும். 10dன்னு வந்துடும். சரியா, இப்போ இதை ஈக்குவேட் பண்ணால் 1 வரப்போகுது. A plus 24d equal to 3a plus 30. 25th term தான். 25th termனா n minus 1 வரும்ல. n minus 1னா 25 minus 1 24. அப்போ a minus 3a equal to 30d minus 24dன்னு போட்டுக்கிறான். அப்போ minus 2a equal to 6dன்னு வருது. சரியா, ஸோ மைனஸ் டி மட்டும் நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போம். டி மட்டும் எடுத்தேன்னா minus 2a/6. 2 1s are 2 3s are. டியை வந்து நான் என்ன சொல்லலாம்? டி வந்து minus a/3ன்னு சொல்லலாம். அதை தூக்கி ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ நான் வரும் பாருங்கள், a plus 3dயா. a plus 3d equal to 0. a plus 3 into d வந்து minus a/3 equal to 0. 3 கேன்சல் ஆச்சுன்னா 0 வெரிஃபை தான் ஆகுது, ஆனால் வேல்யூ வரல. அப்போ என்ன பண்ணணும்னு பாருங்கள். ஸோ ப்ரூவ் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் a minus a 0 equal to 0ன்னு வந்துச்சு. hence it is proved. ஓகேவா?